Hey guys, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ஒரு மூட் எலிமெண்ட் அதாவது மவுஸ் ஓவர் ஆக்ஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல கான்டெக்ஸ்ட் மெனு கிளிக் பண்றது அதாவது ரைட் கிளிக் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து play.letcode.in/context menu அந்த URL குள்ள இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் இப்போ வந்து மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன், பட் எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல. பட் ஆஸ் சூன் ஆஸ் நான் வந்து ரைட் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வந்து வருது. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு URL காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்னோட டிரைவர் டாட் கெட்டில் நம்ம பாஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆப்வியஸாக இந்த ஆப்ஷன் வந்து வேணும். ஸோ நம்ம வந்து இது மேலே ரைட் கிளிக் பண்ணால் ஆப்வியஸாக இதுதான் வரும். ஸோ டிஃபால்ட் க்ரோமோட இந்த ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ வெளியே எங்கேயாச்சும் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கான்டெக்ஸ்ட் மெனு கிளிக்ன்றது இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு லைக் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வருது இல்லை, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரௌசரோட ஃபீச்சர்ஸ். இதை வந்து நம்மளால கிளிக்கோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சேவர்ஸ் கிளிக் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம். இதெல்லாம் மோஸ்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் டிரைவ் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூகுள் டிரைவில் போனீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் வித் இதெல்லாம் வருதுல்ல, ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் மெனு. இதுதான் வந்து நம்மளால இன்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது வந்து கிளிக் ஆக்ஷன் பண்ணுறது, கெட் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியுமே தவிர இந்த ப்ரௌசரில் வர இந்த ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் இது வந்து டாமோட பார்ட் கிடையாது. இது வந்து ப்ரௌசரோட ஃபீச்சர், நம்மளோட வெப்சைட்டோட பார்ட் வந்து கிடையாது. அதாவது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரௌசர்து கிடையாது, ஐ மீன் டாம்து கிடையாது, ப்ரௌசர்து. ஸோ அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ் நேமே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கச்சன்னு இருக்குது. பட் இந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து ஸ்டைல் டேக்லேருந்து வருது. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு போகுது. ஓகே, ஸோ 2 of 2 இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டைல்ஸ் டேக்லேருந்து வருது. ஸோ ஸ்டைல்ஸ் டேக்ல இருக்கிறது வந்து லொக்கேட்டர்ஸ் கிடையாது. அதுக்கு இது இந்த ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்காங்களா அதோட டிசைனிங் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து யூனிக் லொக்கேட்டர் தான் இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி அண்ட் இங்கே போயிட்டு நம்ம ரெகுலராக கொடுக்குற டாட் கிளிக்கு கொடுத்து பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ கிளிக் ஆக்ஷன் வந்து ரைட் கிளிக் வந்து ஐ மீன் டாட் கிளிக் என்ற ஆக்ஷன் வந்து நடந்திருக்கும். பட் எதுவுமே நடக்கல. எக்ஸ்பெக்டட் தான். நம்ம ரைட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த மெனு வந்து வரும். கரெக்ட். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எரர் வந்திருக்கு. என்ன எரர், என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cannot locate an element using this one. ஓகே, மை பேட். அது வந்து கிளாஸ் நேம், பட் நம்ம வந்து இங்கே வந்து ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் எக்ஸெப்ஷனாக வந்திருக்கு. பட் நல்லது தான். ஆக்சுவலி நம்ம எக்ஸெப்ஷன் ரீட் பண்ண கற்றுக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸெப்ஷன் இன் மெயின் த்ரெட் நோ சச் எலிமெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் வரல அப்படின்னா cannot locate an element using ஐடி. ஸோ ஆப்வியஸ் ஐடியில் அந்த வேல்யூ கிடையாது. இந்த வேல்யூ வந்து கிளாஸில் தான் இருக்குது. அதனால நோ சச் எலிமெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகே, ஸோ ஓகே, அது ஃபெயில் ஆனதுனால நம்ம இன்னொரு வாட்டி வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லான்ச் ஆகிட்டு மேக்ஸிமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிளிக் ஆக்ஷன் நடந்திருக்கும். பட் இந்த டைம் எதுவுமே நடக்கல. பிகாஸ் ஆப்வியஸாக ரைட் கிளிக் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் எப்படி ரைட் கிளிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஆக்ஷன்ஸ் கிளாஸ் வந்து கால் பண்ணோம். ஸோ ஆக்ஷன்ஸ் அண்ட் பில்டர் ஈக்குவல் டு நியூ ஆக்ஷன்ஸ் அண்ட் உள்ள வந்து டிரைவர் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பில்டர் டாட் இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்டெக்ஸ்ட் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்டெக்ஸ்ட் கிளிக் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா வெப் எலிமெண்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வெப் எலிமெண்ட் ஐ மீன் வெப் எலிமெண்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் போயிட்டு டார்கெட் யார், நம்ம டார்கெட் இந்த பையன் தான் நம்மளோட டார்கெட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் கிளிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வெப் எலிமெண்ட்டாக வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன்.
ஸோ இங்கே போயிட்டு வெப் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு விசா டாட் பர்ஃபார்ம் கால் பண்ணணும், இல்லைனா ஒர்க் ஆகாது. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த டைமில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாட் கிளிக் மீ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குட்டி மெனு வந்தது இல்லையா, ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் நடந்திருக்கு, அதனால வந்து நம்மளுக்கு இந்த கிளிக் மீன்ற ஆப்ஷன் தெரியுது. ஸோ இதையும் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து ஒரு ஆக்சுவலி பட்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளிக் மீ அப்படின்னு இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் பேஸ் எக்ஸ்பாத் வந்து எழுதிடலாம். ஸோ button and then followed by dot command இந்த வேல்யூ. ஓகே, ஸோ அப்படியே காப்பி பண்ணுங்க அண்ட் இங்கே போயிட்டு driver dot find element by xpath ஓட வேல்யூ and then dot click அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும், ஒரு அலர்ட் வரும். ஸோ விசா வந்து அலர்ட் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ driver dot ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ணோம் ஃபோக்கஸ். ஸோ ஸ்விட்ச் டு அலர்ட் அண்ட் தென் ஃபாலோட் பை இதை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஆப்ஜெக்டில் ஒரு ரெஃபரன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அலர்ட் ALT ஈக்குவல் டு அண்ட் இந்த ALT அலர்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணோம் செலினியம்லேருந்து அண்ட் தென் ஃபாலோட் பை சிஸ் அவுட்டில் போயிட்டு alt டாட் கெட் டெக்ஸ்ட், அதாவது அந்த அலர்ட்லேருந்து கெட் டெக்ஸ்ட் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து அலர்ட் டாட் அக்செப்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் முடிஞ்ச அப்புறம் driver டாட் குவிட் கொடுத்துட்டு ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் கேஸ். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த URL லோட் பண்ணி அந்த கிளாஸ் நேம் பேஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டில் கான்டெக்ஸ்ட் கிளிக், அதாவது ரைட் கிளிக் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் இங்கே அப்படி கமெண்ட்ஸில் வந்து போட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கிளிக் மீ ஒரு சின்ன மெனு வரும், அவனை வந்து கிளிக் பண்ணுறோம். அவனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு அலர்ட் பையன் வரும். அந்த அலர்ட் பையனை வந்து அங்கே இருக்கிற அலர்ட்டை வந்து கெட் டெக்ஸ்ட் வாங்கிட்டு அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன் அண்ட் ஓடிடணும் ஆப்வியஸாக நினைக்கிறேன். பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலர்ட் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ஷன் வராது. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, ஆக்ஷன்ஸ் கிளாஸில் எக்ஸெப்ஷனே வராது. அது ஆக்சுவலி ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆக்ஷன்ஸ் கிளாஸ்லேயும் எக்ஸெப்ஷன்ஸ் வரும், 2 எக்ஸெப்ஷன்ஸ் வரும். நான் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதில் ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி கிளிக் அப்படின்னு வந்திருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அலர்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம கோடு ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon. Tata, bye bye, take care.